கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 4வது அதிகாரம் 21வது வசனம். 1 யோவான் 4:21. 1 John 4:21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். எப்படி? தேவன்ட அன்பு கூறுவன் தன்னுடைய சகோதரத்திலையும் அன்பு கூற வேண்டும் என்பது கட்டளை. அது என்ன? ஒரு கற்பனை, தேவனுடைய கட்டளை கற்பனை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்ட ஒருத்தர் என்ன கேட்குறான், ஒரு நியாயசாஸ்திரி கேட்குறாரு, ஆண்டவரே எந்த கற்பனை பிரதானமானது? இருக்கிற கற்பனையிலே எந்த கற்பனை பிரதானமானது? அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு? மத்தேயு 22:37 பார்த்தீங்கன்னா, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இது எங்கேருந்து எடுத்து சொல்கிறாரு? உபாகமம் 6வது அதிகாரத்திலிருந்து எடுத்து சொல்கிறார். இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இது எங்கேருந்து எடுத்து சொல்கிறாரு? லேவியராகவும் 19:18 எடுத்து சொல்கிறார். இப்போ என்ன பிரதான கற்பனை என்னன்னா, நீ தேவன் பேரில் அன்பு செலுத்து, அதே மாதிரி காண்கிற சகோதரன் மேலே அன்பு செலுத்து, பிறனிடத்தில் அன்பு கூறு. எப்படி? ஓ மேலே அன்பு கூறுவது போல. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு கற்பனை கொடுக்கிறார். யோவான் 13வது அதிகாரம் 34-35 வசனத்தை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்ன? இப்போ நான் கொடுக்குற கற்பனை என்ன? நான் உங்கள் மேலே அன்பாக இருந்தது போல் நீங்கள் என் பேரில் அன்பாக இருங்க. எப்படி? நான் எப்படி உங்கள் பேரில் அன்பாக இருந்தேன்? நான் உங்களுக்காக மரிக்கவும் ஆயத்தமாக இருந்தேன். அதே மாதிரி நீங்கள் மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருங்க. ஏன்னா மலை பிரசங்கத்திலே இதை வச்சு ஆண்டவர் முதலாவது பிரசங்கமாக அவர் மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது என்ன சொன்னார்? மத்தேயு 5வது அதிகாரம் 43-44, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். என்ன? இப்போ நான் சகோதரனை மாத்திரம் இல்லை, உங்கள் சத்துருவையும் சிநேகிங்க, சபிக்கிறவங்கள ஆசீர்வதுங்க, பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க, நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ என்ன? நீ தேவனை நேசிக்கிறாய், தேவன் பேரில் அன்பு வைத்திருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருந்தால் என்ன செய்யணும்? நீங்கள் காண்கிற சகோதரர் மேல் நேசமாக பாசமாக இருக்க வேண்டும். அதனால தான் யோவான் இந்த நிருபத்தில் எழுதும்போது இந்த 4வது அதிகாரத்தினுடைய ஒரு முடிவுரையாக இந்த மொத்த அதிகாரத்தினுடைய கருப்பொருள் என்ன என்பதை மிக தெளிவாக விளக்கி என்ன சொல்கிறாரு? நீ தேவன்ட்ட அன்பு கூறுகிறவன் அப்படின்னு சொல்கிறவனா இருந்தால் உன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையும் நீ பெற்றிருக்கிறங்கிறத மறந்து விடக்கூடாது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் அநேகர் தேவனுடைய அன்பை குறித்து பிரசங்கம் பண்ணுறவங்க, அன்பை குறித்து பாட்டு பாடுறவங்க, அன்பை குறித்து பயங்கரமாக கற்பனையை விளக்கி சொல்லக்கூடிய மக்கள் அநேகர் உண்டு. தேவ அன்புக்கு ஈடு இணை இல்லை என்று போதிக்கிற போதகர்கள் உண்டு. அதை மாதிரி இல்லைன்னு சொல்லி அவ்வளோ தூரம் சொல்கிறவங்க உண்டு. ஆனால் அவங்க என்ன பண்ண தவறிடுறாங்க? அப்படிப்பட்ட தேவனை அன்பு செலுத்துகிறேன்னு சொல்கிறவங்க காண்கிற சகோதரர்களே அன்பு செலுத்த தவறிடுறாங்க. என்ன? உபதேசிக்கிறவங்க தான் சபையில் உள்ள மற்ற சகோதர சகோதரிகளை நேசிக்கிறதுக்கு தவறுறாங்க. சபையில் இருக்கிற சகோதரர்கள் மற்ற சகோதர சகோதரிகளை நேசிக்க தவறிடுறாங்க. இன்றைக்கி சபையில் என்ன நடக்குது? ஒரு எலெக்ஷன் நடக்குது. எதுக்கு? கர்த்தருக்கு பணி செய்ய வருகிறவர்களுக்கு எலெக்ஷன். ஆனால் அவங்க என்ன? ஒரே சண்டை. எப்படி? நீ அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நீ அந்த ஊருக்காரன், நான் இந்த ஊருக்காரன், இப்படி அநேக கொடுமையான காரியங்கள். எங்கே? சபைக்குள்ளே. நாம் சபைக்கு வெளியே சொல்லலை. எங்கே நம்ம அன்பு காட்ட வேண்டுமோ, எங்கே நம்ம பிரதானமாக நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்ன? நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு காட்டுவதன் மூலமாக தான் இந்த உலகம் நம்ம அவருடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்ளும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சபைகளில் இருக்கிற உள்ள பிரச்சனை என்ன? ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறதில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை, ஒருத்தரோட ஒருத்தர் கோர்ட்டில் கேஸ் போடுறது, சண்டை போடுறது, அடிதடி,
போதகர் அடிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு எடுத்துக்காட்டாக சபை இன்றைக்கு இருக்கிறதுனால தான் கிறிஸ்தவம் என்பது தூஷிக்கப்படக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் விரும்புகிற சபை அப்படி இல்லை. ஏன்னா உங்கள் சபைக்குள்ளே வந்து பார்த்தா அவங்க என்ன சொல்லணும்? இப்படி ஒரு அன்பை நான் பார்த்ததில்லை, இப்படி ஒரு காரியத்தை நான் பார்த்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேவனுடைய அன்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க நம்ம வாழ வேண்டும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள் என்று பெயர் பெற்ற நாங்கள் எல்லார் மேலும் அன்பு செலுத்தி சரியான வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.